ஓம் நம சிவாய. வணக்கம். அக்னி தாமரை. நான் செம்பேரி தியாக முருகவேல் ராஜன், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு, நல்லூர் ஒன்றியம், கடலூர் மேற்கு மாவட்டம். தாமரையின் மலர்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சி. நமது இந்திய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலைஜி இவர்களின் தாமரையின் மலர்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சி. பாஜக தமிழக மக்களுக்கு செய்த நன்மைகளில் ஒரு சில. 1. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை முற்றிலும் ஒழிந்தது. 2. பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத காவேரி பிரச்சினைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்து தீர்வு காணப்பட்டது. 3. பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் செல்லும் இடம் எல்லாம் தமிழ் மொழியின் சிறப்பும் திருக்குறளையும் மேற்கோள் காட்டி வருகிறார். 3. இந்தியாவிலேயே தமிழக மக்கள் அதிகம் பயனடைந்த மத்திய அரசின் திட்டங்கள். முத்ரா வங்கி கடன் திட்டம் 1. அனைவருக்கும் வீடு திட்டம் 2. ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் 3. பயிர் காப்பீடு திட்டம் 4. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 5. மத்திய அரசின் சாதனைகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சாதனைகள். ராமர் கோவில் 500 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் கடந்த ராமர் கோயிலை பிரம்மாண்டமாய் கட்டி முடித்தது. 2. ஆயுஷ்மான் பாரத். 3. முத்தலாக் தடை சட்டம். முத்தலாக் தடை சட்டம் முஸ்லிம்களின் பெண்களின் மிகப்பெரிய கொடுமையாகவும் தலைவலியாகவும் வன்கொடுமையாகவும் இருந்தது. இந்த முத்தலாக் தடை சட்டம் அமலுக்கு வந்த பிறகு முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் ஆண்களுக்கு முத்தலாக் சொல்வதை எதிர்த்து வாதிட்டு வெற்றி கண்டனர். இதற்கு நமது இந்திய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் முத்தலாக் தடை சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றியதே காரணம். போக்சோ சட்ட திருத்தம். பெண் குழந்தைக்கான அநீதியை போக்சோ சட்டத்தின் மூலம் திருத்தம் செய்யப்பட்டது. காவேரி நீர் பிரச்சனைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்தது. ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம். மற்றும் ஆர்டிகல் 370 370வது சட்டப்பிரிவு நீக்கம். காஷ்மீர் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி தீவிரவாதிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றி நமது தேசிய கொடியை தன்னந்தனியாக போய் ஏற்றியவர் நமது பாரத பிரதமர். தீவிரவாதிகளின் அச்சுறுத்தலால் சவால் விட்டு போய் அந்த சவாலில் வெற்றி கண்டு தன்னந்தனியாக போய் காஷ்மீரில் நமது பாரத தேசிய கொடியை ஏற்றியவர். இதற்கு முழு காரணம் 370வது சட்டப்பிரிவின் நீக்கம் காஷ்மீர் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியது. ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம். பொதுமக்களுக்கு 100 நாள் வேலை போன்ற விவசாயம் மானியம் இவைகள் அனைத்தும் நேரடியாக
நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கு ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் மிகவும் நமது பாரத பிரதமரால் உபயோகமாய் வெற்றி காணப்பட்டது. பாரத் மாதா கி ஜெய்.